யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமான பிரபல நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே எமி ஜாக்சன். மதராசப்பட்டினம் அப்படின்ற ஒரே ஒரு படத்தின் மூலமா ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸையும் கவர்ந்தவங்க தான் எமி ஜாக்சன். அதுக்கப்புறமா இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்லை அப்படின்னாலுமே நம்ம தமிழ் சினிமாவில் என்னைக்குமே இவங்களோட பெயர் நிலைச்சு நிற்கும். எமி ஜாக்சனுக்கு இப்போவுமே எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்கு. முன்னணி நடிகையா இருந்த எமி ஜாக்சன் கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டாங்க. இதை அவங்களே இன்ஸ்டாகிராம் மூலமா தெரிவிக்கவும் செஞ்சாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டோட பெயர் ஜார்ஜ். இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே எமி ஜாக்சன் கர்ப்பமாயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பொறந்துச்சு. எமி ஜாக்சன் அந்த ஆண் குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறமா தான் ஜார்ஜ கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கல்கி கோயிச்லின். ஹிந்தி சினிமா பார்க்குற நிறைய பேருக்கு கண்டிப்பா இவங்கள தெரிஞ்சிருக்கும். பாலிவுட் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகை அப்படின்னு சொல்லலாம். பாலிவுட் நடிகர்களே இவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இது வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் கேட்டும் யாரையுமே இவங்க டேட் பண்ணவே இல்லை. இவங்கள பத்தின நியூஸையும் இவங்க அதிகமா வெளியே விட்டதே கிடையாது. ஆனா எல்லாருக்கும் ஷாக் தர மாதிரி முதல் முறையா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன்னு. இவங்க அப்படி சொன்னதும் ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியும் செம ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க லவ் பண்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க கை ஹெர்ஷ்பெர்க் அப்படின்ற இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு இசைக்கலைஞரை லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இவங்க பிரெக்னண்டாவும் ஆயிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆனதுனால அவசர அவசரமா இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. பாலிவுட் சினிமாவில் இருந்த நிறைய நடிகர்கள் கல்கி கோயிச்சிலனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு இவங்க இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நேகா தோபியா. ஹிந்தி, பஞ்சாபி, தெலுங்கு மற்றும் மலையாளம் மாதிரியான படங்கள்ல நடிச்சு ஒரு முன்னணி நடிகையா இருந்தவங்க தான் நேகா தோபியா. நம்ம தமிழ்ல ஒரு சில பட வாய்ப்புகள் கிடைச்சுமே இவங்க அதை தவற விட்டுட்டாங்க. இவங்க முன்னணி பிரபலமா இருக்கக்கூடிய அங்கட் அப்படின்றவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க கர்ப்பமா தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்க 7 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது தான் தன்னோட கணவர் அங்கட்ட இவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீதேவி. நிறைய பேருக்கு இந்த லிஸ்ட்ல ஸ்ரீதேவி இருக்கிறது ஆச்சரியமா இருக்கலாம். 80s காலகட்டத்தில் ரசிகர்களோட கனவு கன்னி அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்ரீதேவி தான். இவங்க இறந்து போனது மிகப்பெரிய துயரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவையும் கட்டி ஆண்டவங்க. இவங்களுமே கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமா தான் இருந்திருக்காங்க. அத்தனை இளைஞர்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஸ்ரீதேவி ஒருத்தங்களுக்கு இரண்டாவது மனைவி ஆவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸ்ரீதேவி பிரபல தொழிலதிபரான போனி கபூரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. போனி கபூரும் ஸ்ரீதேவியும் ஒன்னா லிவிங்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீதேவி கர்ப்பமாயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களோட கல்யாணமும் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்ச சில மாசங்கள்லயே இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூர்ணா அப்துல்லா. இந்த ஹீரோயினா எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பில்லா 2 படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வருவாங்கல்ல. அந்த டைம்ல இவங்க தமிழ்லயும் நல்ல ஃபேமஸ் ஆனாங்க. பூர்ணாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் செம கிராண்டா நடந்து முடிஞ்சிச்சு. ரசிகர்கள் இவங்களோட கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் 5 மாசம் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஷாக்கான தகவலை வெளியிட்டாங்க. பூர்ணா அப்துல்லாக்கு கல்யாணம் நடக்கும்போது அவங்க 6 மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரிகா தாக்கூர். குழந்தை நட்சத்திரமா பாலிவுட்ல அறிமுகமான சரிகா 2005ல பர்சானியா அப்படின்ற ஒரு ஆங்கில படத்துல நடிச்சதுக்கு சிறந்த நடிகை அப்படின்னு தேசிய விருதும் வாங்கினாங்க. இவங்க மேக்சிமம் பல ஹிந்தி, மராட்டி படங்கள்ல நடிச்சிருந்தாலும் தமிழ் நடிகரான நம்ம கமலஹாசன் கூட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல சரிகாவை பத்தியும் கமலை பத்தியும் எக்கச்சக்க நியூஸ் பேப்பர்ல விஷயம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க லிவிங்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் சரிகா கர்ப்பமாயிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிக்கிட்டு தான் சரிகாவை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரிகாக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. அதுக்கப்புறமா கமலஹாசனும் சரிகாவும் பிரிஞ்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.